எஸ்எஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். என்னடா இந்த மண்டபம் தூண் மண்டபங்கள் இவ்வளவு வேகமா போகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த வேகம் தான் ஒரு 1300 இருந்து 1500 அல்லது 1800 வருடங்களுக்கு பழமையான பழங்கால கலைநயங்களோட அமைக்கப்பட்ட ஒரு தலம் இது. இங்க மேல பாக்குற இந்த அடையாள சின்னம் நாம தேடி பார்க்கும் போது ஒரு 2000 வருடத்துக்கான சிவன் ஆலயங்கள் கட்டப்பட்ட போது அமைக்கப்பட்ட சின்னம்னு சொல்றாங்க. ஆனா கோயில் பராமரிப்பு நிர்வாகம் இது 1300 வருடங்களுக்கானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கோயில் ஒரு 5 மகாராஜர்கள் காலத்துல அவங்க காலத்துல புதுப்பிக்கப்பட்ட கோயில். ஒவ்வொரு மண்டபமும் ஒவ்வொரு மகாராஜர் காலத்துல புதுப்பிக்கப்பட்ட கோயில்ன்றாங்க. நாம தேடி பார்க்கும் போது இந்த கலை நயம் மிகுந்த இந்த இடம் ரொம்ப அருமையான இடம். பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, அமைதியை நாடும் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இங்க ஒரு அமைதி தரக்கூடிய இடமா ஒரு அழகிய சின்னமாக காணுதுங்குது. இங்க மேல பார்க்கும் போது இந்த அடையாளம் 2000 வருஷத்துக்கானதுன்னு சொல்றாங்க. சிவன் கோயில்களுக்கான அடையாளம் அப்படின்னு. இது நீங்க பார்க்கும் போது இது காலப்போக்கில் இந்த எங்களுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு 1800 வருஷத்துல இருந்து ஒவ்வொரு மகாராஜர் காலத்திலயும் அவங்க இந்த இடத்துல அவங்களுடைய கலை நயத்தையும் படைப்புகளையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இங்க நீங்க பாக்குறது சிம்ம கோலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிம்ம கோலம் கூட இப்போ புதுப்பிக்கப்பட்ட கட்டப்பட்டு இருக்குது. ஆனா குளத்துக்கு ஒரு 1300 வருஷம் இருக்குது என்றது பக்தி பூர்வமான சம்பவங்கள் நிறைய சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த கோயில் மதில் சுவர் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மதில் இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. ஆனா எல்லாத்த விட ரொம்ப அழகா இருக்கிறது இந்த கோயிலை பார்க்கும்போது கோயில் அழகா இருக்குது. ஆனா இதை விட ரொம்ப அழகான புதுமையான வகையில கட்டப்பட்டு இருக்கிற மூலஸ்தானம். இந்த மூலஸ்தானத்துக்குள்ள இருக்கிற சிவலிங்கத்தினுடைய பெயர் இப்ப நீங்க பாக்குறது சிம்ம தீர்த்தம் சொல்றாங்க. இதுக்குள்ள குளிச்சா ஏதோ சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்றாங்க. அதுல நமக்கு உடன்பாடு இல்லை. இந்த கட்டட காம்பவுண்ட் மதில் சுவர்கள் எல்லாமே ஒவ்வொரு மகாராஜா காலத்துல கட்டப்பட்டது. இங்க இருக்கிற மணிக்காட்டும் கல் அதுவும் ஒரு காலத்துல வைக்கப்பட்டிருக்குது. பாருங்க, இவரு காட்டின்னு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒவ்வொரு காலத்துல அப்படியே பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு மகாராஜாக்களும். இது ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து சோழர்கள், பிற்கால சோழர்கள், முற்கால சோழர்கள் சொல்லி விஜயநகர பேரரசு, அதுக்கப்புறமா சிற்றரசர்கள், பாளையக்காரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் இது புதுப்பிச்சிருக்கிறாங்க. இது மணிக்காட்டும் கல். இந்த கல்லு மேல ஒரு குச்சி வச்சோம்னா அங்க நிழல் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னவா இருக்கட்டாங்க, இந்த கோயிலை சுத்தி இருக்கிற கோயிலுங்களே நமக்கு ரொம்ப பிடிச்ச கோயில், பிடிச்ச இடம் மூலஸ்தானம். இந்த மூலஸ்தானம் ஒரு ஒரு அற்புதமான கதையை சொல்றாங்க. உள்ள இருக்கிற மூலஸ்தானம் மட்டும் ஓம் வடிவில் கட்டப்பட்ட மூலஸ்தானம் சொல்றாங்க. இந்த ஓம் வடிவில் கட்டப்பட்டிருக்கிற மூலஸ்தானம் ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த கோபுரங்கள் இதெல்லாம் பிற்காலத்துல வந்த ஆட்சியாளர்கள் அந்த வழியில வந்தவங்க, அதுக்காகத்தான் அது வழித்துணைநாதர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதனுடைய உண்மையான கதையை சொல்றதுக்கு தொல்துறை ஆராய்ச்சியாளர்கள் தான் இதை உண்மையை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. பக்தி மார்க்கத்துக்காக இன்னைக்கு இதுக்கு புனைக்கப்பட்ட கதைகள் கூட நிறைய இருக்கலாம். ஆனா எங்களுடைய கணிப்பு பிரகாரம் இந்த தூண்கள், வெளிப்புற தூண்கள் இதெல்லாம் விஜயநகர பேரரசு, அதுக்கப்புறமா நிறைய அரசர்கள் பேருங்கெல்லாம் சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் எஸ்எஸ்டி நேயர்களுக்காக கேஜிஎஃப்ல இருந்து 79 கிலோமீட்டர் நாங்க டிராவல் பண்ணி 79 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எஸ்எஸ்டி நேயர்களுக்காக நாங்க இந்த பதிவை வெளியிடுறோம். இதுக்கு மேலே நாங்க பேசிட்டு இருந்தோம்னா அது அவ்வளவு அழகில்லை. எல்லாத்தை விட எஸ்எஸ்டி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மனசு நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குடும்பத்தோட கேஜிஎஃப்ல இருந்து வேலூருக்கு போற வழி, வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விரிஞ்சிபுரம் என்ற அழகிய கிராமத்துக்குள்ள இருக்கிற இந்த மார்கபந்தீஸ்வரர் என்னும் வழித்துணைநாதர் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த மண்டபங்கள் இதெல்லாம் எல்லா கோயிலுங்களும் இருக்கிறது தாங்க. ஆனா விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த மூலஸ்தானம்
மூலஸ்தானம் அப்படிங்கும் போது உள்ள போகும்போதே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசம் தெரியுதுங்க. அந்த வித்தியாசம் தான் அங்க கோயில் இருக்கிற ஒரு நிர்வாகியை கேட்கும் போது, சார் எங்கேயும் இல்லாத அமைப்பு சோழர் காலத்துல கட்டப்பட்டது, ஓம்கார வடிவத்துல இருக்குது. அந்த மூலஸ்தானமே வட்ட வடிவில வந்து ஓம் வடிவில வந்து வருது சார், அது உள்ள நீங்க பார்க்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு 5 தலைமுறைகள், 5 தலைமுறை 5 மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அழகிய கோயில் கிராமம். நகரம் இல்லைங்கிறது கோயில் கிராமம் விரிஞ்சிபுரம். நம்ம அங்க இறங்கிட்டோம்னா பஸ்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, 2 வீலர்ல போனாலும் சரி, இந்த இடத்துல போய் நம்ம அமரும் போது அந்த சுற்றுப்புறம் இருக்கிற கிராமமாகட்டும், இந்த இடமாகட்டும், நமக்கு இது பாருங்க, இந்த மூலஸ்தானம் பாருங்க ஒரு மாதிரி வட்ட வடிவில் இருக்குது. இந்த வட்ட வடிவில் இருக்கிற மூலஸ்தானம் பார்க்கறதுக்காகவே நாம போனோம். SSD நேயர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது விரிஞ்சிபுரம் போனீங்கன்னா ஒரு பக்தி மார்க்கம் உள்ள அமைதி மிகுந்த ஸ்தலம் இந்த விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர். பக்கத்திலேயே அம்மன் கோயிலும் இருக்குது உள்ளுவே. அந்த அம்மன் மரகதாம்பிகை கோயில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகிய நகரமா, அழகிய நகர கோவிலாக காட்சியளிக்குது. தயவு செய்து இந்த பதிவை SSD நேயர்களுக்காக குறிப்பாக பதிவிடுகிறோம். நன்றி, வணக்கம். शंभो ओम हर हर महादेव शंभो हर 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 महादेव. Everybody sing come on. हर 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 महादेव. ओम शिवोहम ओम शिवोहम रुद्र नामं भजेहम. ओम शिवोहम रुद्र नामं भजेहम भजेहम वीरभद्राय अग्निनेत्राय घोर संहारः सकल लोकाय सर्वभूताय सत्य साक्षात्काराय शंभो शंभो शंकरा. ओम शिवोहम रुद्र नामं भजे शंभो महादेव.
शंभो शिव शंभो शिव शिव शंभो 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 உலகம் மிருகம் எழுது விடட்டும் தொலகம் கலங்கம் புனிது விடட்டும் பலகம் நரிகள் மடிந்து விடட்டும் தோள்கள் நிமிரட்டும் துடிக்கும் இதயம் கொழுந்து விடட்டும் வெளியும் திசைகள் நொறுங்கு விடட்டும் வெளிக்கும் பகமை மறந்து விடட்டும் நட்பே கிட்டும் शंभो शिव शंभो शिव शिव शंभो शंभो शिव शंभो शिव 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 शंभो 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 शिव शंभो शिव शिव शंभो शिव शिव शंभो शंभो शिव शंभो शिव 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 शंभो कोटि अखिल परिपालना पूरणा जगतारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्याग्निलोचना श्वेत ऋषभ वाहना शोलपाणि भुजंग भूषणा त्रिपुरनाशनत्रणा जनक पंचतंत्र परशुहस्त नमः ओम शिवोहम रुद्रनामं भजेहम वीरभद्राय अग्निनेत्राय घोर संहारः सकललोकाय सर्वभूताय सत्य साक्षात्करा शंभो 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 शिव शंभो शिव शिव शंभो शंभो शिव शंभो शिव शिव शंभो शंभो शिव शंभो शिव 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 शंभो शंभो शिव शंभो शिव शिव शंभो நீ என்ன நானும் என்ன வேதங்கள் தேவையில்லை எல்லோரும் உறவே என்றால் சோகங்கள் தேடவில்லை சிரிக்கின்ற நேரம் மட்டும் நட்பென்று தேங்கிடாதே அழுகின்ற நேரம் கூட நட்பொண்டு நீங்கிடாதே தோல்வியே என்றும் இல்லை துணிந்த பெண்ணியம் இல்லை शंभो